கடந்த நாட்களில் நாம் தேவனை எவ்வாறெல்லாம் நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம் அப்படிங்கிறத நாம் தியானித்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாய் எதுவுமே ஒரு தியரியாய் போயிடாதபடிக்கு, ஒரு அறிவாய் போய்விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருப்போம். எல்லாமே இங்கே போயிடக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் இவைகளெல்லாம் நான் வைத்து வைக்கிட்டோம். நான் சோதிக்கப்படுகிற வேளையில் என்னை நினைப்பூட்டி என்னை போதிப்பீராக. நாம் தேவனை நாம் எப்படி மகிமைப்படுத்தலாம், ஹவு வி மே க்ளோரிஃபை காட் என்றதான இந்த தொடரில் நாம் தொடர்ந்து நம்மளுடைய பாடுகளின் மூலமாய் நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். முக்கியமான ஒரு பகுதி கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ புனித வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதில் தான் நாம் என்ன ஆயிடுறோம் அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிடும். தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த நாம் தவறுகிற இடமே அந்த இடம்தான். பொதுவாக நம்மளுடைய சிந்தை ரெண்டு பரிசுத்த ஜாம்பவான்கள், ஒன்று பேதுரு, இன்னொன்று பவுல். ரெண்டு பேருடைய சிந்தையுமே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அந்த நிறைவை பெறாத நாட்களில் அவருடைய சிந்தை எப்படி இருந்ததுங்கிறத கவனிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16. இருபத்தி 1ஆம் வசனத்தில் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்பா, அதாவது அவருடைய அவுட் ஆஃப் லவ், ஜீசஸ் மேல் உள்ளதான ஒரு கரிசனை, ஒரு நேசத்தால், ஒரு அன்பினால் என்ன செஞ்சார் அப்படின்னா, என்ன ஆண்டவரே, பாடு, அவமானம், நிந்தை, கொலைன்னு சொல்றீங்களே, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? அது தனியா அழைச்சிட்டு போயான், கூட்டத்துல எல்லாம் இல்லாம தனியா அழைச்சிட்டு போய் என்ன கடிந்து கொண்டாருன்னு தெரியல. இயேசுவே கடிந்து கொண்டார். அவர் மேல உள்ள நேசத்தினால. பாடு, மரணம், அவமானம், நிந்தை, சிலுவைன்னு சொல்றீங்களே, என்ன ஆண்டவரே, இதெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிக்க கூடாது. உடனே ஜீசஸ் என்ன சொன்னார்னா 23ஆம் வசனத்தில் திரும்பி பேதுருவை பார்த்து என்னென்னலாம் சொன்னார் பாரு. எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய். தேவனுக்கு ஏற்ற சிந்தை, மனுஷருக்கு ஏற்ற சிந்தை. மனுஷருக்கு ஏற்ற சிந்தை என்ன அப்படின்னா, பாடுபடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது, சிரமப்படக்கூடாது, கேவலமா போயிடக்கூடாது, அசிங்கமா போயிடக்கூடாது, துன்பப்படக்கூடாது, பொருளாதார கஷ்டம் வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, எல்லாம் ஸ்மூத் கோயிங்கா போகணும். அதான் மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை, இல்லையா? ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி, பொருளாதார கஷ்டம் வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, அவமானம் வரக்கூடாது, நிந்தை வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, எந்த பிச்சை புடுங்க எதுவுமே இருக்கக்கூடாது, ஃப்ரீயா இருக்கணும். இதுதான் மனுஷருக்கு ஏற்ற சிந்தை. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுனால் நம்மளுடைய மாம்சத்தில் உள்ள துர்க்குணம் என்ன ஆகுதுன்னா சுத்திகரிக்கப்படாது. நம்மளுடைய மாம்சத்தில் உள்ளதான துர்க்குணம், அழுக்கு நம்மள்ட்ட தான் தங்கும். இந்த உபத்திரவங்கள், இந்த பாடுகளின் மூலமாய் தான் தேவன் நம்மளை என்ன செய்ய முடியும் அப்படின்னா சுத்திகரிக்க முடியும்.
பலவிதமான பாடுகள், பலவிதமான துன்பங்கள், பலவிதமான உபத்திரங்களின் வழியாய் தான் அந்த அக்கினி குகைக்குள்ள போகும் பொழுதுதான் அந்த அக்கினியானது நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா சுத்திகரிக்கும். அப்பதான் நான் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற முடியும். அது நமக்கு புரியாது, நமக்கு புரியறது இல்லை. இதை இப்ப பேதுருக்கு புரியல. பாடுபடக்கூடாது, நீ மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் பீட்டர், தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கல. நீ எனக்கு இடரல், நீ எனக்கு இடரலா இருக்க. பாருங்க, இடரல்கள். பாடுபடக்கூடாது, துன்பப்படக்கூடாது, சிலுவை பாடு, மரணம், அவமானம், அசிங்கம், கேவலம், இதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடாது நாம் சிந்திப்போமானால் பிரியமானவர்களே, நாம் திருச்சபைக்கு ஒரு இடரல்கள். இன்னைக்கு இருக்கக்கூடியதான கிறிஸ்தவ பிரீச்சர்ஸ், இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற பிரசங்கிமார்கள் அநேகர் அவர்கள் எல்லாம் இடரல் உண்டாக்குகிறவர்கள், எல்லாம் மனுஷருக்கு ஏற்றவைகளையே போதிக்கிறவர்கள். மனுஷருக்கு சுகபோகமாய் இருக்கிற வாழ்க்கையவே வெல்த் அண்ட் ஹெல்த் காஸ்பலையே கொடுத்து 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 தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்லக்கூடாதபடிக்கு அவர்களும் இடரல்கள், வழியை அடைத்து போடுகிறவர்கள். பளிச்சின் ஆண்டு திரும்பி பின்னாக போ சாத்தானே. இப்ப உதாரணமா ஒரு காஸ்பல்ல லூக்கா 22 வாங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். நீங்க இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். ஜீசஸ் என்ன செய்யறார் அப்படின்னா பஸ்கா பண்டிகை அனுசரிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருக்கிறேன் சொல்லிட்டு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். 20ஆம் வசனம். இது இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. ஓகே, அப்ப பிரெட் பேக்கிங், அப்பம் பிட்குதல் ஆராதனை முடிஞ்சு எல்லாம் அப்பம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் பாருங்க. அப்பொழுது 23ஆம் வசனம் பாருங்க, என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்குது? அப்பம் பிட்குதல் ஆராதனை நடக்குது. இந்த ஹால்ல தான் நடக்குதுன்னு வச்சுங்க. இந்த ஹால்ல, இந்த மேல் அறையில் அப்பம் பிட்குதல் ஆராதனை நடந்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா நம்ம அப்படியே கற்பனை பண்ணுங்க, அப்படியே இந்த மேல் அறையில திடீர்னு பார்த்தா இந்த மதர்ஸ் ரூம்ல என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒரே தட்டாப்டான்னு என்ன சவுண்டு கேட்குது, எல்லாம் ஒரே அமளியா இருக்கு. எங்க? எந்த ரூம்ல? மதர்ஸ் ரூம்ல ஒரே கலாட்டா, வாக்குவாதம், சத்தம். எங்க? ரூம்ல. அப்படிதான் நீங்க அங்கதான் பாருங்க. 23ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். 24. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே என்ன உண்டாயிற்று? எந்த ரூம்ல? மதர்ஸ் ரூம்ல. பிரெட் பேக்கிங் எங்க? இங்க அப்பம் பிட்குதல் நடக்குது. அந்த ரூம்ல வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் வாங்கி பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உள்ளார பார்த்தா ஒரே சவுண்டு. இப்ப போய் என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க. இந்த சூழ்நிலையில போய் நான் நினைக்கிறேன் பீட்டருடைய வாய்ஸ் தான் என்னவா இருக்கும் சொல்லுங்க. அப்போ கொஞ்சம் பெரும் வாய்ஸா இருந்திருக்கும். நேரா ரூம்குள்ள போய் கெட் பிஹைண்ட் மீ சாட்டன் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க. ஒத்துக்கலாமா ஒத்துக்கூடாதா? எப்ப? ஏன்? என்ன ஆவி தெரியுமா? அது தன்னைத்தானே உயர்த்துகிறவன். இது யாருடைய ஆவி? லூசிபருடைய ஆவி. இது 3.5 வருஷம் கூட இருந்துட்டு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கு. போ வெளியில. கெட் பிஹைண்ட் மீ சாட்டன், சாட்டானிக் லூசிபருடைய ஸ்பிரிட், கெட் அவுட் அப்படி சொல்லியிருந்தா என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அது நாம ஒத்துக்குவோமா ஒத்துக்க மாட்டோம்? இப்படி ஒரு காரியம் எழுதியிருந்தா நம்ம என்ன செஞ்சுக்குவோம் சொல்லுங்க அப்போ. நான் சொல்றேன், நல்லா ஒத்துக்குவேன். ஏன்னா 3.5 வருஷம் கூட இருந்து இப்பதான் கால் கழுவுனாரா இல்லையா? என்ன முடிச்சதுக்கு அப்புறம் கால்லாம் கழுவி முடிச்சு அப்பம் விட்டதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு ஒருத்தருக்கு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் போ, கெட் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தா கரெக்ட் தான்பான்னு.
அங்க அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பொறுமையா பக்குவமா என்ன சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. அவர்களை நோக்கி, எப்பா இப்படிலாம் என்ன செய்யாதீங்கப்பா, அதிகாரம்லாம் செலுத்தாதீங்க, என்ன பாருங்க, நான் உங்கள் மத்தியில் எப்படிலாம் இருக்கேன், எப்படி இருக்கேன், நான் உங்க மத்தியில பணிவிடக்காரன் போல இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி பொறுமையா சொல்றாரு. வாங்க வாங்க போலாம், வாங்க வாங்க, என்னோடு கூட சோதனை நிலைத்திருந்தவர்கள் யார் தான், நீங்க தான், வாங்கன்னு சொல்லிட்டு இங்க கூலா என்ன செஞ்சுட்டு பேசிவிட்டு எங்க வச்சு செஞ்சாரு, எங்க அவரை தனியா அழைச்சிக்கிட்டு போய், ஆண்டவரே உமக்கு என்ன நேரிடக்கூடாது, யார் மேல உள்ள கரிசனை, இயேசு மேல உள்ள ஒரு கரிசனைக்காக என்ன பண்ணார், இதெல்லாம் உங்களுக்கு சம்பவிக்க கூடாது, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, see the contrast பாத்தீங்களா, get behind me. அப்ப அப்ப எதை ஜீசஸ் பொறுக்கல சொல்லுங்க, எதை பொறுக்கல இப்ப சொல்லுங்க. அதாவது என்ன, எதுக்குள்ள நமக்கு எது நமக்கு நடந்துடக்கூடாதுன்னு சொல்றப்ப, நாம் பாடுபடக்கூடாது, சிலுவை கூடாது, அவமானம் கூடாது, நிந்தை கூடாது, கேவலமா போயிடக்கூடாது, அசிங்கமா போயிடக்கூடாது அப்படிங்கறதான இந்த சிந்தைய பேதுரு சொன்ன மாத்திரத்துல அவங்களுக்குள்ள வாக்குவாதம் பண்ண காரியம் கூட அவருக்கு என்னவா தெரியல, பெருசா தெரியல. சிலுவை மரணம் பாடு வேணான்னு சொன்ன உடனே கெட் பிஹைண்ட் மீ சாட்டன், நீ தேவனுக்கு ஏற்றவர்களை நீ சிந்திக்கல, மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிற, நீ இடரலா இருக்கன்னு பாருங்க. இந்த ஆட்டிடியூட் ஜீசஸ் உள்ள ஆட்டிடியூட முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். இந்த சிந்தை உடையவர்களாய் நாம் இருக்கணும் பிரியமானவர்களே. தேவனுக்கு ஏற்ற சிந்தை, பாடுபடுகிற சிந்தை. நாம் இந்த பூமியில பாடுபடணும். வேதத்துல எக்கச்சக்கமான காரியங்கள் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இதை குறித்துதான காரியங்கள், ஏகப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். இதன் மூலமாய் தான் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியும். ஜீசஸ் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். இப்ப அவர் பாடுகளுக்குள்ள போறார். அவ்வளவுதான். 23ஆம் வசனம் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. அதாவது என்ன, நான் பூமியிலிருந்து நான் உயர்த்தப்படுகிற நேரம் வந்துருச்சு, சிலுவையில் நான் அறையப்படுகிற நேரம் வந்துருச்சு, நான் புறஜாதியார் கையில நான் ஒப்பு கொடுக்கப்படு, ரோமருடைய கையில் நான் ஒப்பு கொடுக்கப்படுகிறதான நேரம் எனக்கு வந்துருச்சு, குமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. இப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, 27ஆம் வசனம் 28ஆம் வசனம் நமக்குள் நம் இருக்க வேண்டிய இந்த வசனத்தை 27 28 நம்மளுடைய இந்த நாள் தியானத்திற்கு கீ வேர்ட்ஸாக நாம் எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு மாத்திரம் இல்லை, எப்பொழுதுமே என் ஆத்துமா கலங்குது. நான் என்ன சொல்லுவேன், பிதாவே இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ. லார்ட் சேவ் மீ ஃப்ரம் திஸ் அவர். இந்த வேலையிலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த அவமானம், நிந்த சிலுவையிலிருந்து, இந்த துயரத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, இந்த பாடுகளிலிருந்து என்னை ரட்சியும் என்று நான் சொல்வேனோ. நோ 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 நோ, அப்படி சொல்ல மாட்டேன். இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். எதுக்கு? துன்பப்படுவதற்காகவே, பாடுபடுகிறதுக்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்ன சொல்ல மாட்டேன், என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சியும் என்று நான் சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவேன்? பிதாவே, படிங்க 29 28 என்ன சொல்லுவா சவுண்டா, பிதாவே உமது நாமத்தை என்ன செய்யும், மகிமைப்படுத்தும். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு இருப்பாருங்க. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிட்டு இருக்கு. அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடைய பேசினான் என்றார்கள். நம்மளுடைய காதுகள்ல ஒரு சத்தம் கேட்கணும். மற்றவங்களுக்கு கேட்குதோ இல்லையோ, நம்மளுடைய உள்ளான செவியில தேவனுடைய சத்தத்தை பின்னால நாம்
உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். எப்ப அப்படின்னா, லார்ட் சேவ் மீ ஃப்ரம் திஸ் hour. நோ, ஃபாதர் glorify thy name. பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்மளுடைய துன்பங்கள், நம்மளுடைய பாடுகள், நம்மளுடைய உபத்திரங்களின் வழியாய் நீங்களும் நானும் கடந்து செல்லும் பொழுது, பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் இந்த ஜெபத்தை நாம் செய்திருப்போமானால் நாம் நம்முடைய சிந்தையை நாம் மாற்றிக்கொள்வோம். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஜெபம், பிதாவே உமது நாமத்தை என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும். ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? எப்ப சொல்லணும்? பாடுகளின் உபத்திரங்களிலும். நாம் பொதுவாகவே நம்ம என்ன, நம்மளுடைய ஜெபம் என்னவா இருக்கு சொல்லுங்க அப்போ? இந்த வேளையிலிருந்து என்னை என்ன செய்யும்? லட்சியம். இந்த வேளையிலிருந்து என்னை ரட்சியம். இப்ப இனி வரக்கூடிய நாட்கள் நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? பிதாவே உமது நாமத்தை என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும். 20ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு தீர்க்க தரிசன சத்தம், A.W. டோசர், அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன். அவருடைய ஜெபம் எக்ஸலன்ட் பிரேயர். நான் இந்த ஜெபத்தை அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த ஜெபத்தை நாம் செய்யணும். அவர் ஜெபம் பண்ணுவார் பாருங்க. Father, glorify the name at my cost. Send the bill to me. அப்படின்னா, ஏன் செலவுல உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்திங்க, பில்லை எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நல்லா இருக்கா? அர்த்தம் புரியுதா புரியலையா? எப்படி? யார் செலவுல? ஏன் செலவுல உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்திங்க. செலவு எவ்வளவு ஆனாலும் சரி, பில்லை யாருக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க? எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. என்ன கிளாசிக் பிரேயர் பிரதர். நான் பாட்டு இந்த ராத்திரி ஜெபம் பண்ணிவிட்டு நாளை காலையில பில்லு அனுப்பிச்சிட்டாருன்னு நம்மளால தாங்காது பிரதர். நாளை காலையில பில்லு வந்து சேர்ந்துருச்சுன்னா நாம் அதுக்கு நேராய் சொல்லுவோம். அதற்கு நேராய் நாம் கடை சொல்லுவோம், ஆண்டவரே இந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க, உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்திட்டோம். பேதுருக்கு இருந்த சிந்தை என்ன சிந்தை அப்படின்னா, மனுஷருக்கு ஏற்ற சிந்தை. நான் என்ன செய்யக்கூடாது? நான் பாடுபடக்கூடாது. ஜீசஸ் இருந்ததான சிந்தை, பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.